நம்ம நாடுல இப்போ ஆபத்தான ஒரு தொற்று நோய் மிக வேகமா பரவிட்டு இருக்குன்னு சொல்லி இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. ஆமாங்க, அது வேற எதுவும் இல்ல, எலிக்காய்ச்சல் அப்படின்னு சொல்லப்படுற லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படிங்கிற ஒரு தொற்று நோய் தான். சமீப காலமா இந்த நோயோட தாக்கம் அதிகரிக்கிறதாகவும் இந்த நோயினால அதிக உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான அபாயம் இருக்குன்னு சொல்லி இந்த சுகாதார அமைச்சு தெரிவிச்சிருக்காங்க. இந்த எலிக்காய்ச்சல் எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா, எலி வந்து நம்மள கடிச்சா மட்டும் இந்த நோய் ஏற்படாது. அதை தவிர்த்து அதாவது எலியோட சிறுநீர்ல இருக்கிற பாக்டீரியானாலதான் இந்த நோய் அதிக அளவுல பரவுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எலியோட சிறுநீர் நம்மளுடைய கண், மூக்கு, வாய் இதன் மூலம் நம்ம உடலுக்கு போறது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற வெட்டு காயங்கள் மற்றும் சீராய்ப்புகள் மூலமா நம்ம உடலுக்குள்ள போற இந்த பாக்டீரியாக்கள்னால அதிக அளவுல பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நோய் குறிப்பா சேற்று நிலங்கள்ல வேலை செய்யறவங்க, அதாவது விவசாயிகள், வடிகான் சுத்திகரிப்பு பணியாளர்கள் மட்டும் இல்லாம பெருந்தோட்ட தொழிலாளர்கள், அது மட்டும் இல்லாம வயல்வெளிகள்ல அல்லது கைவிடப்பட்ட சதுப்பு நிலங்கள்ல விளையாடுற சிறு பிள்ளைகளுக்கும், குறிப்பா தேங்கி நிக்கிற குளங்கள், நீர்த்தேக்கங்கள்ல குளிக்கிறவங்களுக்கும் இந்த நோய் அதிக அளவுல பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த எலிக்காய்ச்சலுக்கான அறிகுறிகளா கடுமையான காய்ச்சல், தலைவலி, கண் சிவப்பாகுதல், அது மட்டும் இல்லாம கண்வலி போன்ற நோய்கள் தான் இந்த நோய்க்கான அறிகுறிகளா சுட்டிக்காட்டியிருக்காங்க. இந்த அறிகுறிகள் உங்கள யாருக்காவது தென்பட்டாலோ சுய மருத்துவத்தை கையாளுறதை விட்டுட்டு உடனே வைத்தியசாலைக்கு போய் முறையான சிகிச்சையை பெற்றுக்கொள்ள சொல்லியிருக்காங்க. இந்த எலிக்காய்ச்சல் ஏற்பட்டு சிகிச்சை பெறதுக்கு தவறினாலோ தாமதமாகி சிகிச்சையை பெற்றுக்கொண்டாலோ இந்த நோயினால கல்லீரல் மற்றும் சிறுநீரக பையில அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதனால சேறு மற்றும் கழிவுநீர் இடங்கள்ல வேலை செய்யறவங்க வைத்திய ஆலோசனையை பெற்று முறையான தடுப்புகளை பெற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த எலிக்காய்ச்சல இருந்து விடுபடுறதுக்கு இந்த விழிப்புணர்வு செய்தியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி முக்கியமான செய்திகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மகளூர் டிவியின் சமூக வலைத்தளங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.